வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி காரைக்கால் ஏரியாவில் ஒரு வேஸ்ட் லைன் படிக்கட்டை பொத்துட்டு டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காரைக்கால் ஏரியாவில் உள்ள பில்டிங் இது மேலே லாட்ஜ் மாரி கட்டுறாங்க. அந்த ரூமாக கட்டுறாங்க. அந்த ரூமு வேலை பார்க்குற தனி வீடியோவை போடுறேன். இது இந்த படிக்கட்டு வழியாக போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படிக்கட்டு டேமேஜ் ஆகிடும், இந்த வாசல் வழியாக போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ பைப் லைன் படிக்கட்டு வழியாக பொத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த படிக்கட்டு ஃபுல்லாக எடுத்தோன்னா டேமேஜ் ஒரு 3 படிக்கட்டு போவோம். அதனால் அவுட்டரில் பொத்துட்டு கிழிச்சிட்டு போட்டுக்கலாம். அதனால் படிக்கட்டு அதிகமாக கம்பி வெட்டுற வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி பொத்து விட்டுட்டு இது வழியாக எடுத்துகிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் லவனி மிஷின் எடுத்து உடச்சாவுது. இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்டரு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வாட்டத்துக்கு உடச்சாவுது. ஏன்னா அங்கே வேஸ்ட் வாட்டர் வர லைன் மாரி ஃபுல்லாக லைன் எடுத்து வந்துட்டாங்க. இதில் ஒரே ஒரு கம்பி தான் அடிப்படுது. நம்ம அந்த சென்டரில் கொண்டு வந்தோன்னா ஒரு படிக்கட்டு கம்பி ஒரு 2 கம்பியை தாண்டி அடிப்படும். அதனால ஒரே ஒரு கம்பியாக இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டத்துக்கு வச்சாச்சு. இதான் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃபுல்லாக. இது வழியாக வாட்டம் 2 45 போட்டு திருப்போம். எல்லை போட்டால் உங்களுக்கு மோதிட்டு நிற்கும் வேஸ்ட் வாட்ரு. 45 போட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பக்கத்து இடம் ஃபுல்லாக. இப்போ படிக்கட்டில் ஸ்டெப்பு மட்டும் தான் முடியாது, ஸ்டெப்பு கட்டிப்பாங்க. ப்ளஸ் அந்த 4.5 வந்துடும். இதுக்கிட்ட சாக்கடை வரப்போகுது, அதனால் போடுறாங்க. இப்போ ஏற்கனவே குழவு அடித்து ஓப்பனில் போகிற மாரி வச்சுருக்காங்க, சும்மா போகிற மாரி. படிக்கட்டு இப்போ புதுசாக போட்டதுனால அது வழியாக கொண்டு போக முடியல. இப்போ இதில் பைப்பு பதிஞ்சாச்சு ஃபுல்லாக. இதுகிட்ட எல்போ போட்டு போட்டிருக்கிற மாரி பதிஞ்சாச்சு. உள்ளார ஒரு 45 போட்டு கப்ளிங் பைப்பு சொருவியாச்சு ஃபுல்லாக. கப்ளிங் பைப்பு சொருவிட்டு டெலிவரி செவுத்துலேயே மட்டமாக பூசி விட்ருவாங்க. இப்போ இதில் டெலிவரி ஆகிட்டு உள்ளார ஒரு 45 போட்டு ஒரு ஜாயிண்ட்டுக்கு அப்படி இங்கே போட்டுவிட்டோம். என் பீஸ் பைப்பு அது 45 போட்டால் நேரம் வேணும். இது லைட்டாக வாட்டம் வச்சாச்சு. இது ஃபுல்லாக தரையாமல் போட்டு மூடிடுவாங்க. இப்போ இதில் 5 பைப்பு ஏற்கனவே வச்சுருந்தாங்க, அதுக்காக வாட்டத்துக்கு வச்சாச்சு. நம்ம இந்த பைப்பு வாட்டத்துக்கு வச்சோன்னா நம்ம அந்த குழவை அடிச்சுட்டு வராங்க பாருங்கள், ஃபுல்லாக அடிச்சுட்டு வராங்க. அந்த குழவு வலை மாரி ஃப்ரெண்டில் வச்சு அப்படியே தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகி போவோம் வேஸ்ட் வாட்டர் லைனு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். வச்சு டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி.